வணக்கம். திருப்பூர் வந்து மாவட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாவட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் தான் திருப்பூர் நகரம் போயிட்டுருக்குது. ஏன்னா கலைஞர் வந்து மாவட்டம் ஆக்குறப்போ அடுத்தது ஆட்சி வந்து ஜெயலலிதா ஆட்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க 10 வருஷம் இருந்தாங்க. எந்த விதமான முன்னேற்றம் திருப்பூர் மாவட்டத்துக்கு கிடையாது. குறிப்பாக சொல்கிறீங்கன்னா பெரிய ஆஸ்பத்திரி பார்த்திங்கன்னா அவனாசியில் இருக்குது. வேலம்பாளையத்தில் புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இப்போ அவனாசியில் வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் எதுவுமே கிடையாது. ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சுற்றி ஒரு 100 ஹாஸ்பிட்டல் பக்கம் இருக்குது. ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எலும்பு டாக்டர் இல்லை. ஏன் இப்படி பண்ணுறாங்க? கிட்டத்தட்ட 50 வருஷம் பாரம்பரியமுள்ள ஆஸ்பத்திரி அவனாசி. அங்கே வந்து எலும்பு டாக்டர் இல்லை. அதே மாதிரி வேலம்பாளையத்தில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஆஸ்பத்திரி தந்துருக்குறாங்க. அங்கே வந்து அட்மிட் ஆனால் பெட்டு வந்து கிடையாது, ரூம் கிடையாது, பெட்டு கிடையாது, தனிப்பட்ட பெட்டு வந்து கிடையாது. ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்கலாம். எமர்ஜென்சி வார்டு தான் இருக்குது ஒழிய தனி முறையில் அட்மிட் ஆகி பார்க்குற அளவுக்கு வேலம்பாளையம் வந்து இன்னும் வந்து ப்ரிப்பேர் ஆகலை. அது தொடங்கி 2 மாதம் ஆச்சு. அங்கேயும் எலும்பு டாக்டர் கிடையாது. இப்போ நம்ம இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க சுற்றுவட்டத்தில் இருக்கலாம் போகிறதா இருந்தால் தாராபுரம் ரோடு பிரிச்சுப்பாளையம் தான் போகணும் எலும்பு டாக்டரை பார்க்குறதுக்கு. ஏன் இப்படி அரசாங்கம் பண்ணுது? சுகாதாரத்துறை என்ன பண்ணுது? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட்டு டாக்டர்லாம் வந்து 12 மணிக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இப்போ தனியாக போய் ஆரம்பிப்பாங்களோ என்னமோ பண்ணுறாங்களோ தெரியல. இந்த குடி போதை மறுவாழ்வு மையம் அங்கெல்லாம் வந்து கன்சல்டிங்கு வந்து தனியாக கவர்மெண்ட் டாக்டர் போகிறாங்க. இதெல்லாம் தவறு தானே? ஏன் மக்களை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க? மக்களே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியப்படுத்துங்க. சுப்பிரமணியனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் வந்து அவனாசிலையும் வேலம்பாளையத்தில் வரணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அப்போ தான் திருப்பூர் மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். திருப்பூர் மாவட்டத்தை மாவட்டமாக மதிங்க. இன்னும் கோயம்புத்தூர் தான் மாவட்டம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திருப்பூர் மாவட்டம் ஆகி எத்தனையோ வருஷமாச்சு. தயவுசெய்து திருப்பூர் மாவட்டத்துக்கு விடிவு காலம் உருவாக்குங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.